ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக சுகாதாரத்துறையில தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் நீங்க 8த் பாஸ் பண்ணதுல நீங்க 10த் டிகிரி வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா ஒரு 17 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி கூட போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம தான் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எடுக்குறாங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வேரி ஆகும். ஸோ 18,000 இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தோன்னா 13,500 இந்த மாரி சேலரி வேரி ஆகும். ஸோ 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம்ல தான் இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. சுகாதாரத்துறையிலருந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்திருக்கு. மொத்தமா பார்த்தோன்னா ஒரு 17 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, ஸோ உங்களுக்கு புரோகிராம் மேனேஜர் கேட்டகரி, டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டகரி, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் கேட்டகரி, வட்டார தரவு உள்ளீட்டாளர் கேட்டகரி, புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இயன்முறை மருத்துவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பாருங்க சுகாதார பணியாளர் கேட்டகரி, ஸோ கிளீனர் இன் தி லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் கேட்டகரி, ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி, லேப் டெக்னீஷியன், ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பாருங்க நகர சுகாதார செவிலியர் கேட்டகரி, இந்த மாரி ஒரு 17 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க நீங்க புரோகிராம் மேனேஜருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பாருங்க நீங்க பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் இந்த மாரி பிஎன்ஒய்எஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரில. 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ரூ. 30,000 உங்களுக்கான சேலரியுமே வரும். அடுத்து டேட்டா அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லன்னா பாருங்க ஐடிஐ இல்லன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லன்னா பிடெக் சிஎஸ் இல்லன்னா ஐடி இல்லன்னா பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சில ஐடி இந்த மாரி நீங்க டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 15,000 சேலரி வரும். அடுத்து பாருங்க உங்களுக்கு கிளினிக்கல் சைக்காலஜி கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, எம்எஸ்சில சைக்காலஜியோ இல்லன்னா எம்ஃபில்ல பாருங்க கிளினிக்கல் சைக்காலஜியோ இல்லன்னா எம்ஏ அப்படி இல்லன்னா எம்எஸ்சில சைக்காலஜி இந்த மாரி நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சேலரி. 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க வட்டார தரவு உள்ளீட்டாளர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, பேச்சுலர் டிகிரில பாருங்க மேத்தமேட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிக்ஸோ இல்லன்னா பாருங்க 1 இயர் நீங்க பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா டிசரபிளா தான் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,500 சேலரி வரும். அடுத்து பாருங்க புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம எம்எஸ் ஆஃபீஸோட உங்களுக்கு பேக்கேஜ் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். அதுக்கு ஃப்ளூயன்ஸியா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேட்டகரிக்கு கேட்டிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 12,000 சேலரி வரும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுகாதார பணியாளருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிப்ளமோல ஜிஎன்எம் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சில நீங்க நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி வரும். கிளீனர் இன் தி லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக்லாம் பாருங்க 8ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,500 உங்களுக்கான சேலரியுமே வரும். ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்குலாம் பாருங்க டிப்ளமோல நீங்க ஜிஎன்எம்மோ இல்லன்னா பிஎஸ்சில நீங்க நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியனுக்கு அதே மாரி தான் நீங்க டிப்ளமோல பாருங்க லேபரட்டரி டெக்னாலஜி நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ரூ. 13,000 சேலரி வரும். ஸோ இது மாரி உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்குமே பாருங்க போஸ்டிங் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க 12த் நீங்க முடிச்சிருக்கணும். தமிழ் கட்டாயமா நீங்க பார்த்தோன்னா 10த்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் பாருங்க மல்டி பர்ப்பஸ் ஹெல்த் வொர்க்கர்க்கான கோர்ஸோ இல்லன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ, சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ இந்த மாரி கோர்ஸ்லாம் நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 14,000 சேலரி வரும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க நகர சுகாதார செவிலியருக்குலாம் நீங்க டிப்ளமோ கோர்ஸ்ல பாருங்க ஆக்ஸிலரி நர்ஸோ இல்லன்னா மிட்வைஃபரி நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 14,000 சேலரி. ஸோ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்குலாம் பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் நீங்க 8த் முடிச்சவங்க, 10த் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுல சான்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு கேட்டகரிக்கு சேலரிலருந்து வயது வரம்புலாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் நீங்க இணைக்கணும். அதாவது கல்வி தகுதிக்கான சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளியா இருந்தா அதுக்கான சான்றிதழ் நீங்க இணைக்கணும். ஆதார் அட்டையோட நகல் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க அந்த அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு, இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க கடலூர் அட்ரஸ்க்கு தான் நீங்க ஸோ நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலியமா கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பாருங்க 8த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.